ரைட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஹ் இன்றைக்கு நாம நேத்து நான் உங்களுக்கு மீகடத்தியல் சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கு நாம பார்க்க போறது என்ன, குறை கடத்தியல்ல கோளின் விளைவு சம்பந்தமா. ஆஹ் ஏதாவது நீங்க பார்த்த மீகடத்தியல்ல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கட்டாயம் அதை தெரிவிங்க. தெரிவிச்சிங்கன்னா தான் எனக்கும் நீங்க பார்த்தீங்கிறது எனக்கும் கன்ஃபார்மாக இருக்கு. ரைட். நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளோட கிளாஸஸ் என்ன ஒரு வளமையான ஷெடியூலுக்கு வரும். ரைட். இந்த வீக் மட்டும்தான் இப்படி. ரைட். ஓகே. என்னண்டா இன்றைக்கு நாம பார்க்க போகிறது ஹோலின் விளைவு. ஹோலின் விளைவு நாம கடத்திகளில் எப்படி வரும் என்கிறத நாம இதில் பார்த்துருக்கோம், என்ன ஃபீல்டில் பார்த்தோம். இங்கே நாம பார்க்க போகிறது குறை கடத்தியல்ல எப்படி இந்த ஹோலின் விளைவு வாராருங்கிறது. ரைட். ஓகே. ரைட். இதுக்கு நான் ஒரு ரெண்டு இதுகள் எடுக்கிறேன். என்ன முதலாவது சந்தர்ப்பம் எடுக்கிறேன், ஒரு எண் வகை குறை கடத்திய. ரைட். ஒரு எண் வகை குறை கடத்தி எடுக்கிறேன். ரைட். இது பி வகை. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த எண் வகை பி வகைங்கிறது நாம அதில் இருக்கிற சார்ஜஸை வித்தி செல்வோம். எண் வகையில உங்களுக்கு தெரியும் சுயாதீன இலத்திரங்கள் காணப்படுவாரு. அதனால இங்க இவர் வந்து டோனர் அணுகண்டு சொல்லுவோம், என்ன தானி அணுகண்டு நாம படிச்சோம். அணுகள் காணப்படுவார். இங்க இங்க வந்து துளைகள் காணப்படுவார். இவர் வந்து ஏற்பான் அணுகன்னு சொல்லி நாம படிச்சோம் பி வகை குறை கடத்தியல். நான் நினைக்கிறேன் நம்மளோட ரெண்டாவது முதலாவது இதுல படிச்சோம். ரைட். ரெண்டாவதுல நினைக்கிறேன். ரைட். ரெண்டாவதுல நாம குறை கடத்தியல் சம்பந்தமா பார்த்தோம். ரைட். உள்ளீட்டு குறை கடத்தியல் வெளியீட்டு குறை கடத்தியல் படிக்கும்போது பார்த்தோம். இது வந்து வெளியீட்டு குறை கடத்தியல்ல வருவார். இங்க வந்து இதுல ஒரு காந்தப்புலம் போற ஒரு இதை கருதி இருக்கிறேன்னா, காந்தப்புலம் அவுட் ஆஃப் பேப்பர், அதாவது நம்மளை நோக்கி வருகிறது. அதாவது இப்படி என்ன இப்படியான இது இதை கருதி இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு தெரியும் சுயாதீன இலத்திரங்கள் இங்க இருப்பாங்க. நீங்க பிளமிங்கிற இடக்கை விதி பாவிச்சிங்கன்னா இங்க உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், இவர் திரும்பல நாம எடுக்கலாம். எப்படி? காந்தப்புலம் என்ன நோக்கி நான் காந்தப்புலம், மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும் இலத்திரன் இந்த திசையில அசைகிறாராண்டா மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசையில் அடிப்பார். ரைட். அப்ப நான் மின்னோட்டத்தை காந்தப்புலம் இப்படி, ரைட், மின்னோட்டம் இப்படி, காந்தப்புலம் என்ன நோக்கி. ரைட். அப்ப இயக்கம் வந்து கீழ் நோக்கி, இப்படி கீழ் நோக்கி இந்த திசையில விசை இருப்பார். ரைட். விசை சரியாக இங்க குறிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் இலத்திரன செய்திக்கு எதிர் திசை தான் மின்னோட்டம். அதனாலதான் நான் என்ன இப்படி 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 பிடிச்சேன் விரல. ரைட். ஓகே. இது கிளியர்னு நினைக்கிறேன். இப்ப பி வகை எடுத்தீங்கன்னா இந்த திசையில அசைறாரு. அப்ப மின்னோட்டம் வந்து இதுதான். ரைட். அடுத்தது காந்தப்புலம் என்ன நோக்கி, விசை வந்த பெண்ணை கீழ் நோக்கி வருவார். ரைட். அதுலயும் விசை இங்கல திசையில வருவார். ஏன் இந்த விசை இருந்தா உங்களுக்கு தெரியும் இது ஏன் நான் இதை எரியம் மாதிரி இருக்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும் வேகக்கும் விசை இருந்தா அவர் ஆறுமுடுகள் இருப்பாரு. வேகக்காவியும் ஆறுமுடுகளும் செங்குத்தா இருந்தா அது ஒரு எரிய இயக்கத்துல இருப்பாரு. இங்கேயும் அதே மாதிரி என்ன ஒரு எரிய இயக்கத்துல இவர் இயங்குவார். வேகம் இந்த திசையில இருக்கிறதால இந்த திசையில என்ன செய்வார், இவர் இயங்குவார். ரைட். ஓகே. இது நம்மளோட மெக்கானிக்ஸ் என்ன. ரைட். அதனாலதான் இது இருப்பார். இங்க என்ன நடக்கும் என்றா, அப்ப இந்த சுயாதீன காவியல் என்ன செய்வார், இங்க வந்து சேர போறார். ரைட். இப்ப என் வகை குறை கடத்தில இங்க மைனஸ் எல்லாம் வந்து சேர போறார். இப்ப மைனஸ் எல்லாம் இங்க சேரக்குள்ள என்ன செய்வார், இதுக்கு சமனான துளைகளை இங்க என்ன செய்வார், அவர் தூண்டுவார். அதே போல இங்க பி வகையில் எடுத்தீங்கன்னா இங்க துளைகள் வந்து சேர்றதால இதுக்கு சமனான மைனஸ் வந்து இங்க தூண்டுவார். அப்ப இதால என்ன நடக்கும், உங்களுக்கு நமக்கு ஒரு மின்புலம் உண்டு இங்க உருவாக போவாருங்க இந்த திசையில. ரைட். மின்புலம் உருவாகுவார் பிளஸ் மைனஸ்ங்கிற இந்த திசையில மின்புலம் உருவாகுவார். இந்த நீளத்தை நான் அவங்க எப்சிலோன் எடுத்திக்கிறாங்க. நான் வந்து எல் என்று எடுக்கிறேன். ரைட். நான் வளமையா பாவிக்கிற நோட்டேஷனையும் நான் எடுக்கிறேன். ரைட். எல் எல். ஓகே. இப்ப என்ன நடக்க போகுது, இங்க இந்த இந்த மின் விச உருவாகிறது, அதாவது மின்புலம் உருவாகி என்ன செய்வாரு, இவங்களுக்கு இடையில ஒரு அழுத்தம் ஒன்று உருவாக பார்ப்பாரு. இந்த மின் விசையால ஒரு அழுத்தம் உருவாப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இவர் இ வந்து மைனஸ் வி ஓவர் எல் என்று வருவார்.
நம்ம பருமன் எடுத்தோம்னா என்ன, இப்போ மைனஸ் நாம் விட்டு போட்டு கதைக்கலாம் பருமனை கதைக்கும் போது. இதன்படி என்ன, ஒரு அழுத்தம் தூண்டப்படுவார், இந்த பிளஸ் மைனஸ் இருக்கிறது அழுத்தம் பெறுவா, அதுக்கேற்ற மாதிரி என்ன மின்புலம் ஒன்று உருவாகுவார். ரைட். அப்ப இந்த மின்புலம் எப்படி உருவாகும் இப்ப என்றா, அவங்களுக்கு தெரியும் மின்புலம் எப்பவுமே பிளஸ் மைனஸ் திசையில் மின்புலம் உருவாகுவார். அப்ப இங்க வந்து எனக்கு இங்க மைனஸ் வந்து இங்க வந்து சேர்ந்தார், ரைட், பிளஸ் இங்க இருப்பார். அப்ப எனக்கு என்ன இந்த திசையில, அதாவது இவரு எலக்ட்ரான் அடிக்கிறதால என்ன இவரை மேல் நோக்கின திசையில என்ன பிளஸ் நோக்கி இவர் கவருவார். இங்க ஒரு மின் விசை ஒன்று உருவாகும். இவர் வந்து காந்த விசை, ரைட், இவரை எஃப்எம் போடுறேன். ஓகே. அதே மாதிரி இங்க எஃப்எம் வந்து இப்படி இருப்பார், இவர் பிளஸ் என்ன இவர் மைனஸ் நோக்கி கவரப்படுவார். அப்ப இந்த திசையில என்ன எனக்கு ஒரு மின் விசை ஒன்று உருவாகும். இது எப்படி உருவாக்குதுண்டா என்ன, இந்த கோளின் விளைவு எப்படி இங்க உருவாக்குதுண்டா, இந்த இலத்திரங்கள் எதிர் திசையில வந்து தூண்டுறதால என்ன, இதுக்கு சமனான விதிகளை தூண்டுறதால இங்க என்ன செய்வார், உருவாக்குவார். உங்களுக்கு தெரியும் இந்த இந்த குறைகடத்தியில ஒரு இலத்திரன் போக அங்க ஒரு துளை உருவாகும், அந்த துளைகள்லாம் இங்க வந்து வருவார்கள். அப்ப குறைகடத்தியல்ல துளைகள்லாம் இங்க வருவார், இலத்திரங்கள்லாம் இங்க போகும். என் வகையா இருந்தா தீ வகையா இருந்தா இலத்திரங்கள் மேலேயும் என்ன துளைகள் கீழையும் வந்து சேருவாங்க. ரைட். இதன் முதலாவது இதுல நடக்கிற விஷயம். ரைட். ஓகே. ரைட். இனி வந்து நம்ம இந்த விஷயம் இப்ப இதுல காந்த புலத்துக்குரிய விஷயம் நாம எழுதினோம்னா எஃப்எம்என் வருவார். உங்களுக்கு தெரியும் காந்த புலத்துல ஒரு வேகத்தோட இயங்குற துணிக்கைக்கு நாம சமன்பாடு படிச்சிக்கோம் என்ன, கியூ வி பி. ரைட். இப்ப இது வந்து என் வகை குறை கடத்தியா இருந்தா எஃப்எம்என் வருவார். கியூக்கு பதிலா நாம என்ன இலத்திரன், அதாவது ஏற்றத்திர பருமனை போடுவோம். என் வகையில இலத்திரன் மைனஸ் இலத்திரன் இருப்பார். அப்ப என்ன மைனஸ் இ பி பி என்று வருவார். இது பி வகை எடுத்தீங்கன்னா அங்க துளைகள் இருப்பார், இந்த எஃப்எம் என்ன வருவார். உங்களுக்கு தெரியும் என்ன, துளைகளும் சுயாதீன இலத்திரங்களும் பருமன்ல சமன், என்ன ஏற்றத்திர குறிகள்லாம் எதிராக இருப்பார். அப்ப இங்க வெறும் இ பி பி என்று நாம எழுதுவோம். இப்படி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்ப நான் இது பொதுவான சமன்பாடாக இதை வச்சுக்கொள்றேன். ஓகே. அப்ப இனி என்ன செய்யலாம், இந்த காந்த விசை இந்த உருவாகின மின் விசையை ஒரு கட்டத்தில் என்ன செய்வார், சமப்படுத்துவார். எப்படி சமப்படுத்துவார், இந்த காந்த விசை ஆரம்பத்தில் இங்க வந்து வந்து சேர சேர இந்த இந்த இலத்திரன்கள் இங்க இலத்திரங்கள செறிவு அதிகரிக்கும், அதே போல துளைகள் இங்க வந்து சேர துளைகள செறிவு அதிகரிக்கும், மின்புலம் அதிகரிப்பார். ஏன், இங்க அழுத்தம் கூடுவாருங்க. அழுத்தம் வந்து இந்த ஏற்றத்துல தங்கியிருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, அழுத்தம் கியூங்கில் ஆறுன்னு நான் படிச்சுட்டேன். இப்போ இங்கே லெந்தெல்லாம் மாறாமல் இருக்கார், ஏற்றம் கூட அழுத்தம் கூடுவார், அதுக்கேற்ற மாதிரி மின்புலச் செறிவு கூடும். மின்புலச் செறிவு கூடினா இந்த மின் விசை கூடுவார். மின் விசைக்குரிய சமன்பாடு என்ன, எஃப்இ தெரியும் என்ன, இக்யூ வந்து எழுதலாம், படிச்சிருப்பீங்க. ரைட். அதாவது மின்புலச் செறிவு தர அங்க இருக்கிற ஏற்றம். ரைட். நான் ஏற்றத்தை கியூ ஒன்று எடுத்தீங்க, அதே மாதிரி இவர் வருவார்கள். இனி ஒரு கட்டத்துல இவர் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்துல இவரை சமப்படுத்துவார். அதாவது இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து இந்த எலக்ட்ரோ ஃபோர்ஸ் வந்து சமப்படுத்தும். இந்த சமப்படுத்துற கணத்துல என்ன செய்வார், இவர் மாறா வேகத்துல அசைஞ்சு கொண்டு இருப்பார். ரைட். ஓகே. அப்ப சமப்படுத்துற சந்தர்ப்பத்தை நீங்க கருதுனீங்கன்னா எஃப்எம் எஃப்இ, இந்த இடத்துல இவர் கியூவிபி, இவர் வந்து இக்யூ. ரைட். இப்ப இ கேன்சல் ஆயினா உங்களுக்கு என்ன, இந்த உருவாகின இந்த மின்புலம், இந்த மின்புலத்தை நாம இஎச் என்று சொல்லுவோம், என்ன ஹோலின் விளைவால வந்த மின்புலம். அப்ப நான் இவரை இஎச் என்று குறிக்கிறேன். அப்ப இதுல இருந்து உங்களோட இஎச் வருவார் கியூபி. ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு. என்ன, கியூவில பிவி. ரைட். கியூ கேன்சல் ஆகி பி என்று வருவார். ரைட்.
இப்ப இந்த இஹெச்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இஹெச் நாம எழுதலாம். இஹெச் நாம என்ன எழுதிக்கும்? பி இன்டு வி. இதையால் என்ன என்று வருவார்? இவ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அழுத்தம் அவர் என்ன செய்யணும்? இந்த தூரத்தால பிரிப்பீங்க, right? இந்த அழுத்தம் தான் உங்களுடைய ஹோலின் விளைவால விளைவாகிற அழுத்தம். நாம் அவரை விஹெச் என்று சொல்லுவோம், right? ஓகே. அப்ப இதே ஆளை நாம் என்ன எழுதலாம்? விஹெச் எல், ரைட்? அப்ப இதுல இருந்து என்ன உங்களோட ஹோலின் விளைவு அழுத்தத்தை சொல்லலாம். என்ன? விஹெச் வந்து பிவிஎல், ரைட்? இது ஒரு முக்கியமான சமன்பாடு. ஓகே, ரைட். இதை இன்னும் கொஞ்சம் நாம என்ன செய்யலாம்? இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் கொண்டரலாம். உங்களுக்கு இந்த பி தெரியும், இது நகரல் வேகம்னு சொல்லுவோம் நாம. இந்த நகர்வு வேகத்தையும் மின்னோட்டத்தையும் சம்பந்தப்படுத்தி ஒரு சாம்பாடு நாம படிச்சிருக்கோம், ரைட்? பி வந்து நகரல் வேகம், ரைட்? அப்ப ஐ வந்து உங்களுக்கு தெரியும், வேன். வி குறுக்கேட்டு பரப்பு ஏ, என். இ வந்து கீக்கு பதிலாக நமக்கு கியூ பாவிக்கும், என்ன, ரைட்? ஓகே, இதுல இருந்து நாம வியை எடுத்து வியை கொண்டு இங்க பெருதிடலாம், ரைட்? இதுல இருந்து நாம வி எடுத்தோம்னா நின்று வருவார் மின்னோட்டத்துக்கு கீழே ஏ என் கியூ, ரைட்? இப்ப இவரை இதுல பிரதிட்டோம்னா உங்களுக்கு விஹெச் வருவார் நின்று பி ஐஎல், ரைட்? ஐஎல். ஓகே, பி இந்த இதை கொண்டு வந்து பிரதினா ஐஎல்லுக்கு இல்லை என்ன? ஏ என் கியூ, ரைட்? என் வந்து அளவு இலத்திரன்கள், அளவு கனவுக்கான இலத்திரன்கள், ரைட்? இதில் உங்களுக்கு தெரியும், என்ன, ரைட்? ஓகே, இனி நாம இந்த குறுக்குவெட்டு பரப்ப கொஞ்சம் நாம எடுக்கலாம். என்ன, இப்ப இந்த கடத்தி எடுத்த மாட்டோம். இந்த கடத்தி இந்த திசையில வர்ற தடிப்பு வந்து என்ன? திக்னஸ் நான் டி என்று எடுக்க, தடிப்பை நான் டி என்று எடுத்தா இந்த ஏ கொஞ்சம் நான் எழுதலாம். என்ன வருவார்? பி ஐ எல். ஏ வந்து எழுதலாம் என்ன? டி தர எல், ரைட்? சாரி, டி தர எல், என்ன, டி எடுத்து டி தர எல் என் கியூ. இனி இது கேன்சல் ஆகினா உங்களுக்கு வர போறார் என்ன? பிஐக்கு இல்லை என்கியூடி, ரைட்? இதான் கூட அழுத்தமாக வருவார், ரைட்? இனி இதுல நிறைய விஷயங்களை நாம என்ன இது செய்யலாம். உதாரணமா பி வகை குறை கடத்தி எடுத்தீங்களா, இதுல என்ன மாற போறார்? பி அதையால் தான், ஐ அதையால் தான். ஏன் அதே அளவு எவ்வளவு துளைகள் அதே அளவு இலத்திரங்களை நாம கருதினோம்னா இங்க என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கியூ வந்து மைனஸ்ல இருக்கும், என்ன, சாரி பிளஸ்ல இருப்பார், ரைட்? அப்ப விஹெச் வந்து இங்க என்ன அறிப்பார்? போல் அழுத்தம் பிளஸ், ரைட்? அதே மாதிரி என் வகை குறை கடத்தி எடுத்தீங்கன்னா கியூ வந்து மைனஸ் இ அறிப்பார். விஹெச் என்ன அறிப்பார்? நெகட்டிவ் அறிப்பார். அப்ப இதை வச்சு நாம என்ன செய்யலாம்? ஒரு தரப்பட்ட கடத்தி பி வகையா என் வகையாங்கிறது நாம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். என்ன? ஹோல் அழுத்தத்தை அளக்கிறதால. ஹோல் அழுத்தம்ங்கிறது என்ன? ஒரு கடத்தி, ஒரு குறை கடத்தியில சிவர்களுக்கு இடையில இருக்கிறது மின்னோட்டம் ஓடுறதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம். இந்த அழுத்தத்தை அளந்து அவர் பிளஸ்ஸா இருந்தாருண்டா அவர் என் வகை பி வகை அரிப்பார், மைனஸா இருந்தாருண்டா என் வகை அரிப்பார், ரைட்? இதுதான் உங்களோட ஹோலின் விளைவு எப்படி உங்களோட குறை கடத்தியில வருகிறது, ரைட்? அப்ப நாம சின்ன விஷயங்களை இவரை நோட் பண்ணிக்குவோம். நான் சின்ன விஷயங்களை, ரைட்? முதலாவது என்ன, ரைட்? குறை கடத்திகளில் மின்னோட்டத்தை காவும், ஓட்டத்தை மின்னோட்டத்தை காவும் மின்னோட்டத்தை காவும்
குறை கடத்தி ஒன்று, குறை கடத்தி ஒன்று காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது சுமைக்காவிகள், அதாவது ஏற்றக்காவிகள், ரைட்? சுமைக்காவிகள் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கமைய, ரைட்? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கமைய திரும்பல் அடையும், ரைட்? முதலாவது விஷயம் என்ன? இதன் போது மின்னோட்டம் செல்லும் திசைக்கு குறுக்கேயான மேற்பரப்பில் என்ன செய்வார்? சுமைக்காவிகள் செறிவூட்டப்படும். அதாவது என்ன, மின்னோட்டம் ஓடுற இந்த திசைக்கு குறுக்கியான இந்த ரெண்டு மேற்பரப்புலையும் சுமைக்காவிகள் வந்து சேருவார், ரைட்? இப்ப என்ன நடக்கும்? செறிவூட்டப்படும். இதனால் கடத்தி குறுக்குவெட்டில் குறுக்கே ஒரு அழுத்தம் தூண்டப்படும், ரைட்? இது ஹோலின் அழுத்தம் எனப்படும், ரைட்? ஹோலின் அழுத்தம் VH, ரைட்? இதன் போது உருவாகும் மின்புலத்தினால் EH, ரைட்? ஒரு மின்விசை தூண்டப்படும். இவ்விசை இது என்னது? FE, ரைட்? இவ்விசையானது FM காந்த விசையை எதிர்க்கும் முகமாக அமையும், ரைட்? காந்த விசையை FM எதிர்க்கும் முகமாக அமைவார், ரைட்? ஓகே, ரைட். இது முதலாவது விஷயம் என்ன? இவ்விளைவானது, அதாவது ஹோலின் விளைவு, ரைட்? விளைவானது தொடர்ந்து நடைபெறும் இடத்து என்ன செய்வார்? தொடர்ந்து நடைபெறக்க உங்களை இது, ரைட்? ஏன்னா இந்த இந்த ஏற்றச்செறிவு, ரைட்? மின்புல செறிவு அதிகரிக்கும். இதனால் என்ன? FE அதிகரிக்கும், ரைட்? EH அதிகரிக்க FE அதிகரிக்கும்.
ஒரு கட்டத்தில் Fm சமன் Fe ஆக காணப்படும். ரைட்? ஓகே. இனி காணப்பட்ட நாங்களே இந்த ஹோலின் விளையக்கூடிய ஈக்குவேஷன்ல நாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கோம், நிரூபிக்கும். ரைட்? அந்த விஷயங்களை நான் திருப்பி செல்ல போகல. ரைட்? VH greater than 0 எனில் P வகை குறைகடத்தியாகவும் VH less than 0 எனில் N வகை குறைகடத்தியாகவும் அமையும். ரைட்? ஓகே. ரைட்? ஓகே, இது நாம பார்த்த ஹோலின் விளைவுக்குரிய விஷயம். ரைட்? நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் எனக்கு தெரிவிங்க. அப்போ நான் ஹோலின் விளைவு இதோட நான் பார்க்குறேன். ரைட்? அடுத்தது நாம் என்ன பிஎன் சந்தி சம்பந்தமாக நாம் பார்ப்போம். ரைட்? இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் தெரிவிங்க. நான் என்ன செய்கிறேன், பிஎன் சந்திக்குரிய வீடியோ நான் இன்றைக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ரைட்? ஓகே. ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்ன